लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆலம் இளந்தலிமேல் குயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2831வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய பெரிய திருவந்தாதியிலே 9ஆம் திருமொழியில் வரக்கூடிய 5வது பாசுரம் 85வது பெரிய திருமொழி பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்சி தனிக்குறைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகூரும் சோலைசூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு என்பதாம் பாசுரம். தங்கா முயற்றிய வாய் தாய் விசும்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டின கொல் பொங்கு ஓத தன் நம் பால் பேரபாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன் பால் நன்னிறங்கொள்கார். இந்த பாசுரத்திலே அவருக்கு எதை பார்த்தாலும் லௌகீகமான விஷயங்களை பார்த்தாலும் கூட ஞானிகளுக்கும் பாகவதர்களுக்கும் பெருமாளாக தோன்றும். இந்த பாசுரம் அப்படிதான் சொல்லுகிறார். மேகத்தை பார்த்து நீ கண்ணனை போல இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். கண்ணனுடைய நிறத்தை நீ எப்படி பெற்றாய் என்று மேகத்தை பார்த்து கேட்கிறார். பொங்கு ஓதம் என்றால் கிளர்ந்த அலைகளை உடையதாக எப்போதும் அலை அடித்து கொண்டிருக்கிற தன் நம் என்றால் குளிர்ந்த பால் வேலை வாய் என்றால் பால் என்றால் பார்க்கடலை குறிக்கக்கூடியது. வேலை என்பது வேலை என்பது கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை. திருப்பார்கடலிலே நல்ல திருப்பார்கடலிலே படுத்து கொண்டிருக்கிற பெருமாளுடைய நிறத்தை நீ எப்படி கொள்ளை கொண்டா என்று மேகத்தை பார்த்து கேட்கிறார். தங்கா முயற்சியாய் மாறாத முயற்சி உடையவனாக கொண்டு விசாலமான ஆகாசத்தின் மீது சஞ்சரித்து கொண்டிருக்கிற மேகங்களே, நீங்கள் பார்க்கடலிலே திருக்கண் வளர்ந்திருக்கிற என்னுடைய கண்ணபிரானுடத்தில் எந்த தேசத்தில் போய் என்ன விதையான தபசை செய்து அவனுடைய நிறத்தை பெற்றாய் என்று கேட்கிறார் மேகங்களை பார்த்து. இடைவிடாது பகவத் குணானுபவம் செய்பவர்களுக்கும் உலகத்து பொருள்கள் கண்ணில் தென்னும். கண்ணில் பார்த்தாலும் கூட அவர்கள் பகவத் சம்பத்தி முன்னிட்டு அந்த பொருள்கள் அறிவார்களே தவிர சாதாரண பொருள்களாக அவர்கள் அறிய மாட்டார்கள். உதாரணத்திற்கு அவர்கள் மேகத்தை பார்த்தால் அவர்களுக்கு அதில் பெருமாள் தெரியும், வெறும் மேகமாக தெரியாது. அப்படிதான் இந்த பாசுரத்தில் மேகத்தை பார்க்கிறார் ஆழ்வார். அந்த மேகத்தில் ஒரு உருவத்தை எம்பெருமானுடைய திருவுருவமாக நினைத்து கொண்டு ஆகா இந்த மேகங்கள் ஆகாசத்திலெல்லாம் திரிந்து கொண்டு எந்தெந்த தேசத்திற்கு சென்று என்ன தபசை செய்து பெருமாளுடைய நிறத்தை கொண்டதோ என்று வியந்து பேசுகிறார் பாசுரத்திலே. திருவிருத்தத்திலே மேகங்களோ உரையிற்று என்று 32ஆம் பாட்டும் கடமாயினைகள் கழித்து என்று 38ஆம் பாட்டும் இந்த பாட்டை ஒத்ததாக இருப்பதாக பெரியோர்கள் பேசுவார்கள். பால் வேலையா என்றால் வேளா என்கிற வடசொல் கடற்கரைக்கு பெயர். அது இங்கே தமிழிலே வேலை என்று ஐயராகி ஆகுபெயரால் கடலை உணர்த்துகிறது. ஆகவே பால் வேலை என்பது க்ஷீரசாகரம். பால் வேலை நாயக்கன் வளரும் என்னுடைய கண்ணன் என்பது ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரநார்வ பரிகேதக நாகப்பிரியங்க முனிஸ்ஜிய ஹியாகதோ மதுராம்புரியும் என்று பிரமாணத்திலே சொல்லியிருக்கிறபடி திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டதை விட்டுவிட்டு கண்ணபிரானாக வந்து தோன்றினான் எம்பெருமான் என்று சொல்லுகிற பாசுரம். மேகத்தை பார்த்தவுடனே இந்த மேகங்கள் ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியவையாக இருக்கிறது. அப்படி ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இடத்துல எந்தெந்த திவ்ய தேசத்துக்கு சென்றதோ என்ன தபசு செய்தோ அந்த பெருமாளுடைய உருவை தனக்காக கொண்டதோ என்று ஆச்சரியமாக மேகங்களை பார்த்த போதிலும் மேகம் என்பது புற சம்பந்தப்பட்டமாக இருந்தாலும் கூட ஆத்ம அனுபவத்திலே எப்போதும் பகவத் அனுபவத்திலேயே இருக்கக்கூடிய ஆழ்வார்க்கு அதுவும் பெருமாளாகவே தோன்றுகிறது. மீண்டும் பாசுரம்.
தங்கா முயற்றியவாய் தாழ்வு செம்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டென கொள் பொங்கோத தன் அம்பால் வேலைவாய் கண்வளரும் என்னுடைய கண்ணன் பால் நன்னிறங்கொள்கார் காயன வாச்சா மனசேந்திரிர்வா அவ்யாப்தனாபா பிரகதேது சுவாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.